மார்க்கண்டின்ல அந்த சில்கை பார்த்த உடனே ஆடுறாரு பாருங்க டிஆர் மாதிரி, அது மாதிரி எழுந்து அப்படி ஒவ்வொரு சீனுக்கும் ஆடி நடிச்சு காமிச்ச உடனே நிகாஷ் சக்கரவர்த்திக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்வி அந்த டவுட்ல அந்த கதை மேல கேட்கறாங்க. 50 கேள்விக்கும் அந்த டவுட்டுக்கும் அவர் பதில் சொல்றாரு. உங்களுக்கு நம்ப முடியுதா? உங்களுக்கு ஒன்லைன் கேட்கும்போது, சார் தம்பி பொண்டாட்டி மேல ஆசைப்படுறான் ஒருத்தன், உருவ ஒற்றுமையில ஒரே மாதிரி இருப்பாங்க, வாலின் பேர் வச்சது அதுக்கு தான், வாலியோட கதை தான் தானே, சுக்ரீவன் வாலியோட கதை. அதை சொல்லி முடிச்ச உடனே ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல் ஒரு 2 நாள் இவரை வந்து ட்ரோல் பண்றாங்க. என்னன்னா ஷார்ட் வைக்க தெரியல இந்த டைரக்டருக்கு, ஃப்ரேம் வைக்க தெரியல அப்படின்ற விஷயம் சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் பேசுகிறாங்க. இவருக்கு ஒரு அவமானமாக ஆகுது. இது அஜித்துக்கும் நிகாஷ் சக்கரவர்த்திக்கும் தகவல் போகுது. அவங்க கூப்பிட்டு ஒரு நல்ல கோ டைரக்டர் யாராவது சொல்லி வச்சுக்குப்பா நீ அப்படின்றது தான் மறைந்த மாரிமுத்து அவருக்கு ஞாபகம் வருது. சார் ஆசை படத்தில் ஒர்க் பண்ணாரு, சூப்பராக இது பண்ணுவார் அப்படின்னு அப்புறம் அஜித்தும் சொல்கிறார், ஆமாம் நல்ல கெட்டிக்காரர் அவர் அப்படின்னு கூப்பிட்டு விஜயசூர்யா சொல்லி தான் வந்து வாலி படத்தில் கோ டைரக்டராக மாரிமுத்தும் இவர் வந்து டைரக்டராக பண்ணுறாரு.